ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அதன் தலைமைத்துவம் மிகவும் அவசியம். அந்த வகையில வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்துடன் விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் நிறுவனமானது இணைந்து தலைமைத்துவ பயிற்சி பட்டறையானது வடமராட்சி வலயத்திற்கு உட்பட்ட 15 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர் தலைவர்களுக்காக நடைபெற்றது. பாடசாலைகளில் கற்றல், விளையாட்டுகள் மற்றும் இணைப்பாடும் விதமான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவதனை போல தலைமைத்துவம் சார்ந்து செயற்படுகின்ற தன்மை குறைவாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் விஷன்ஸ் குளோபல் எம்பவர்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து மாணவர்களின் தற்போதைய தேவை அறிந்து தலைமைத்துவ பயிற்சி பட்டறையினை ஒழுங்கமைத்தது. இங்கே ஒரு நட்பு ரீதியான அணுகுமுறை பின்பற்றப்படும் செயற்பாடுகள் வழியில அனைவரும் மகிழ்ச்சிகரமாக எங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கும் தளமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நாள் இங்கே விளையக்க நான் ரொம்ப இதாக வந்தேன். என்னடா சின்னாரு போக சொல்லிட்டேனமே, ஓகே சரி போய் பார்ப்போம் என்னன்னா வந்தது. என்ன இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்கணும். சரி நான் எந்த கம்ஃபர்ட் ஜோனோட எங்களோட ஸ்கூல் பிள்ளைகளோட கேர்ள்ஸோட மட்டும் இருப்போம்னு தான் இருந்தாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் டேல மைக் தந்தாலே பயம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு ஆளாக இருந்தேன். அப்படி இருந்தேன். இப்போ கடைசி நாளில் எனக்கு மைக் தந்து கதைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பாராட்டினால் பாராட்டப்படுறவர் மட்டுமில்லை, பாராட்டுவரும் ஒரு மதிப்புக்குரிய ஆளாக வருவார். ஒரு ஆளை நாங்கள் பாராட்டைக்கு அவருக்கு தெரியும் என்னை இவர் பாராட்டுறாரு, நான் இவ்வளோ சந்தோஷப்படுறேன், என்ன புத்துணர்வு வருதுன்றதை அவர் இன்னொரு ஆளுக்கு செய்வார். இந்த பயிற்சியானது அவர்களை முழுமையாக உருமாற்றியுள்ளது என்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. வளவாளர்கள் அனைவரும் வளவாளர்கள் என்ற நிலையை கடந்து ஒரு நண்பர்களாக இருந்தவர். நீங்க தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்ல போனீங்க என்றால் நீங்கள் எப்படியும் அதை பின்பற்றணும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிய குறிப்படுத்தல் மற்றும் ஆக்கப்பூர்வமாக எவ்வாறு பின்னூட்டல் வழங்குவது என்ற கருத்துக்கள் நான் முதன்முறையாக கேள்விப்பட்டது இங்கேதான். அதைவிட அது எனக்கு எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். எல்லா செயற்பாடுமே அன்பாகவும் உங்களோட ஒத்துழைப்பாகவே அவள் சொல்லி தந்தவினா. சும்மா சொல்ல நீங்க படிச்ச பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், நல்ல ஃபேமிலியா வந்திருக்கிறீர்கள், நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீர்கள். அப்ப நீங்கள் இதை செய்யறதால ஒரு நன்மை உங்களுக்கு என்ன வரும்? உங்களை நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி திருத்திக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ளுவீங்க. என்ன பலம் என்ன, இந்த பலவீனம் என்ன, இங்க வந்த முடியாதான் அது நண்டு நானே யோசிச்சேன். முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை கூடி இருக்கு. இங்கே ஆண்கள் மாத்திரமன்றி பாலின வேறுபாடுகளின்றி பெண்களும் தங்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதனை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த தலைமைத்துவத்தின் திறனை அறிந்து அதனை செயலாற்றுவதற்கான மனப்பாங்கினை வளர்த்து கொண்டனர். ஆனா நான் நினைச்சு பார்க்கல, வாழ்க்கையில நான் இல்லாத ஒரு அனுபவத்தை நான் 5 நாளும் பெற்றிருக்கேன். எங்களுக்குள்ள இருந்த ஷை எல்லாமே போயிட்டு தலைமைத்துவம் என்றால் என்ன என்ற ஒரு விடயத்தையும் கொண்டு உணர்ந்திருக்கேன். இங்க வந்துதான் புதுசா பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் நான். மேலும் மாணவர்கள் தலைமைத்துவத்தினை பாடசாலைகளில் கொண்டு செல்வதற்கு சமூக செயல் திட்டத்தினையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதே மாதிரி தலைமைத்துவ பயிற்சியில எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர என்ன அவர்களுக்கு மேற்கொள்ளணும் வேண்டும், அது என்ன நல்ல வகையில் போய் சேர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக்கொள்கிறேன். ஒரு அருமையான செயலமர்வை ஒழுங்கமைத்து எங்களுடைய வலய பிள்ளைகளுக்கு நடாத்தி முடித்திருக்கின்ற இந்த விஷன் குளோபல் எம்பவர்மெண்ட் நிறுவனத்தினருக்கு, பாடசாலை அதிபர்கள் இந்த செயலமர்வுக்கு உங்களை அனுப்பி வைத்ததற்காக அவர்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய வலயம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விட வருகிறேன்.